சென்னையில் வரும் 11ஆம் தேதி தொடங்கவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்தின் 50 ஆண்டுகால திரைப்பயணத்தை கௌரவிக்கும் விதமாக சூப்பர் ஹிட் திரைப்படமான பாட்ஷா திரையிடப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை இண்டோ சினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் 23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவை அமைச்சர் சாமிநாதன் வரும் 11ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். இதுகுறித்து சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய திரைப்பட விழா இயக்குநர் ஆனந்த் வெங்கடசாமி, சத்யம் சினிமாஸ், ஐநாக்ஸ் மற்றும் ரஷ்ய கலாச்சார மையம் உள்ளிட்ட இடங்களில் டிசம்பர் 18ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு சென்னை சர்வதேச திரைப்பட விழா நடைபெறும் என கூறினார். இதில் 51 நாடுகளில் இருந்து 122 சர்வதேச திரைப்படங்களும், பறந்துபோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, 3BHK, அலங்கு உள்ளிட்ட 12 தமிழ் திரைப்படங்களும் திரையிடப்பட உள்ளன. அத்துடன் நடிகர் ரஜினிகாந்தின் 50 ஆண்டுகால திரைப்பயணத்தை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி பாட்ஷா திரைப்படம் திரையிடப்பட உள்ளது. Our superstar, none other than Mr. Rajinikanth will be celebrating his 75th birthday this year on the 12th of December. And in order to celebrate his more than 50-year association with films, சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த ஆண்டு சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்த இயக்குனர் தாரிக் சலேவின் ஈகிள்ஸ் ஆஃப் தி ரிபப்ளிக் என்ற முக்கியமான படம் திரையிடப்பட உள்ளது. வரும் 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ள சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் உலக சினிமா பிரிவில் முதல் முறையாக ஜார்ஜியா, பின்லாந்து, பிலிப்பைன்ஸ், ஜோர்டான், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.